ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய வார்த்தை பகிரும் நிகழ்வில் உங்களோடு சிந்திக்க இருப்பது முதல் வாசகமாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நமக்கு முதல் வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அந்த புதிய உடன்படிக்கை பழைய பாவத்திலிருந்து, பழைய உடன்படிக்கையிலிருந்து மாறுபட்டிருந்தது. மண்ணுலகில் மன்னவரால் உருவாக்கப்பட்ட திருத்தூயத்திற்கு அவர் செல்லவே இல்லை. அதனால் அவர் விண்ணகத்தில் உள்ள திருத்தூயத்திற்கு சென்றார். தலைமை குருவானவர்கள் பிள்ளைகளுடைய இரத்தத்தை கொண்டு நம் பாவங்களை கழுவினார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தால் நம் பாவங்களை கழுவினார். அப்படிப்பட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மனிதனுக்கு எப்படி சாவு ஒரு முறை வருகிறதோ அதுபோல நம் ஆண்டவர் ஒரே ஒரு முறை நமக்காக மரித்து நம்மை பாவங்களிலிருந்து விடுவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கடவுளோடு நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்று இன்று முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசுவை பெயர் சொல் பிடித்தவன் என்று தலைமுகர்கள் சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து அவரிடம் கேள்வி எழுப்புகிறார். சாத்தானை எப்படி விரட்ட முடியும்? தனக்குத்தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். எல்லாருக்கும் இந்த உலகத்திலே மன்னிப்பு உண்டு. ஆனால் தூய ஆவியை பழித்துரைப்பவர்களுக்கு இந்த உலகத்திலே மன்னிப்பே கிடையாது. மானிட மகனை பழித்துரைத்தால் கூட மன்னிப்பு இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். இவர் மக்களுக்காக பணி செய்த பொழுது அவர்கள் இயேசுவை சாத்தான் என்று சொன்ன பொழுது அதற்கு பதிலடியாகத்தான் இதை சொல்லுகிறார். சாத்தானை எப்படி விரட்ட முடியும் என்று. பல நேரங்களிலே நாம் நன்மைகள் செய்கின்ற பொழுது பலரால் அவமதிக்கப்படுவோம், அவமானப்படுத்தப்படுவோம், விரட்டி தள்ளப்படுவோம். ஆனால் நாம் கடவுளை கண்குருட பார்த்து அவரை நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் எதற்கும் கலங்காமல், எதற்கும் அஞ்சாமல், நான் கடவுளுக்காக வந்தவன், என் பணியை செய்கிறேன் என்று நாம் கடவுளுடைய பணியை செய்கின்ற பொழுது நம் சார்பாக கடவுள் இருந்து நம்மை வழிநடத்துவார் என்பது இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலம் நமக்கு புலப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்று தாயாம் திருச்சபை கன்னியான புனித ஆஞ்சலா மெர்சியை நினைவு கூற திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவர் இறைவன் மீது எந்த அளவிற்கு தனியாக தாகம் கொண்டிருந்தார், பற்று கொண்டிருந்தார் என்றால் இவருடைய வாழ்க்கை குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி. சிறு வயதிலே தன் தாய் தந்தை இழந்துவிட்ட இவர் தன்னுடைய சகோதரனுடைய பாதுகாப்பிலே வளர்ந்திருக்கிறார். ஆனால் சகோதரியும் காலப்போக்கிலே நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார். ஆனால் ஆஞ்சலா மெர்சிக்கு என்ன ஒரு வருத்தம் என்றால் தன்னுடைய சகோதரி நோயில் பூசுதல் பெறாமலே இறந்து விட்டார். அவர் விண்ணகத்தில் கடவுளோடு இருப்பாரா அல்லது நரகத்தில் பேய்களோடு இருப்பாரா என்ற வேதனையிலே அவர் அனுதினமும் ஆண்டவர் இயேசுவிடம், ஆண்டவரே என் சகோதரி எங்கே இருக்கார் என்று அனுதினமும் ஆண்டவர் இயேசுவை தொந்தரவு செய்து கொண்டே ஜெபம் செய்து கொண்டிருந்ததாக அவர் வரலாறு கூறுகிறது. அப்பொழுது ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவருக்கு தோன்றி, உன்னுடைய சகோதரி ஆண்டவர் திருமுன் மகிழ்ச்சியாக இருக்கிறார், அவரை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் என்று இயேசு சொல்லி மறைந்ததாக நமக்கு அவருடைய வரலாறிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே அவருக்கு காட்சியாக தோன்றிருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு இயேசு மீது பற்று கொண்டிருந்தார், எந்த அளவுக்கு ஜெபத்திலும் தபத்திலும் மூழ்கி இருந்திருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆஞ்சலா மெர்சி காலப்போக்கிலே தன்னுடைய வீட்டிலே ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து ஏழை சிறுமிகளுக்கு, சிறுவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். தனக்கு தெரிந்த தான் அறிந்து இயேசுவை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். அதாவது மறைக்கல்வி சொல்ல கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். காலப்போக்கில இவரோடு இன்னும் பலர் சேர்ந்து இயேசு கிறிஸ்துடைய போதனையையும் மறைக்கல்வி மக்களுக்கு போதித்திருக்கிறார். எளியவர்களுக்கு கல்வியை கொடுத்திருக்கிறார். இப்படி அவர் செய்து கொண்டிருந்த அந்த பணி நாளவழிலே மிகவும் பிரசித்தி பெற்று பல இடங்களுக்கு அது பரவியது. அதனால் இவர் ஒரு முறை புனித தலங்கள் சுற்றி பார்க்க நாடுகள் எல்லாம் சென்றிருக்கிறார். பல நாடுகளிலே இருக்கின்ற எல்லா புனித தலங்களும் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இடையிலே ஒரு இடத்தில் அண்ணாந்து பார்த்த பொழுது ஏதோ ஒன்று அவர் கண்ணிலே விழுந்த பொழுது பார்வை இழந்திருக்கிறார். அதனால் பயணமாக சென்ற அவர்கள் தங்களுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்ப வரலாம் என்று முடிவெடுத்த பொழுது, வேண்டாம், கடவுளுடைய பயணத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம், எல்லா நாடுகளுக்கும் சென்று கடவுளை நாம் பார்க்க போகின்றோம், கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது, நாம் இதை நிறுத்தாமல் செல்வோம் என்று நாடையெல்லாம் சுத்திவிட்டு எந்த இடத்துல அவருடைய பார்வை பறி போனதோ அந்த இடத்திலே வந்து மீண்டுமாக சிலுவையை ஏந்தி கொண்டு ஜெபித்த பொழுது அவர் பார்வை பெற்றதாக வரலாறிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த புனிதர் நமக்கு ஒரு பாடமாக இன்றைய நாளிலே திருச்சபை அறிவித்திருக்கிறது. ஏனென்றால்
இவருடைய ஜெபமும் இவருடைய தவமும் கடவுள் மீது இவர் கொண்டிருந்த தனியா தாகமும் இவர் கேட்டதை எல்லாம் பெற்றுக்கொண்டார். இவர் நினைத்ததை எல்லாம் கடவுள் அவர் கொடுத்தார். ஏனென்றால் இறைவனை பற்றி தெரியாதவர்களுக்கு இவர் அறிவித்தார். அதனால் கடவுள் இவரோடு கூட இருந்தார். இவர் சென்ற இடமெல்லாம் கடவுளை போதித்தார். அப்படிப்பட்ட இந்த ஆஞ்சலா மெர்சியனுடைய நினைவு நாளிலே அவரை போலவே நாம் வாழ முயற்சி செய்வோம். இவருடைய நாமத்தை தாங்கி இருக்கின்ற நபர்களுக்காகவும் நிறுவனங்களுக்காக அந்த நாளிலே ஜெபிப்போம். இறைவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவரை நாம் கேட்கின்ற பொழுது இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுளிடம் நாமும் சென்று அவரை போலவே வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.